இன்னைக்கு நம்ம பெர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் வித்தவுட் கேக் ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 6 முட்டை உடச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 160 கிராம் சர்க்கரை, ஒரு ½ டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எலக்ட்ரிக் பீடரில் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் லோ ஸ்பீட்லையும் அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஸ்பீட்லையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எலக்ட்ரிக் பீடரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கு நல்லா ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா பேட்டரும் நல்லா ஒயிட் ஆகும் அந்த எக் மிக்சரும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். நம்ம அதாவது அது ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுது ஹோல்ட் ஆகணும் நம்ம பண்ணுற அந்த இது. ஓகேங்களா? ஸோ இப்போ நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா? நான் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸாக இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் மில்கோ பட்டர் எந்த எசன்ஸும் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது சாக்லேட் ஸ்பஞ்ச். அதுக்கப்புறம் இது கூட 1/4 கப் அளவுக்கு நம்மளுடைய சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர்லெஸ் ஆயில் போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நீங்கள் 130 கிராம் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது மூணுத்தையும் ஜலிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று நீங்கள் இதை ஃபஸ்ட்டே பண்ணி எடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை பீட் பண்ணதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி சீவ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் இந்த பேட்டர் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ஓவனை ஓடிஜியை 170 டிகிரியில் 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் மைதா, கொக்கோ பவுடர் ப்ளஸ் பேக்கிங் பவுடர் இது மூணுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ நம்மளுடைய எலக்ட்ரிக் பீட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணுங்கள். அதில் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூனாக போட்டு பொறுமையாக நீங்கள் இதை லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீட்லையோ இல்லை மொத்தத்தையும் போட்டிங்கன்னா மாவு அப்படியே ரைஸ் ஆனது கீழே இறங்கிடும். கீழே இப்போ நார்மலாக நம்ம மாவு போடும்போதோ இறங்கும். ஓகேங்களா? பட் ஆனால் அது அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாக உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் அந்த கேக் பேட்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது மிக்ஸ் ஆக ஆக ஒரு டீஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் லோ ஸ்பீடில் தான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டோட்டலாக மொத்தத்தையும் நான் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லுத்தையுமே நான் போட்டேன். ஓகேங்களா? அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ லோ ஸ்பீட்லேயே தான் இது பண்ணிகிட்ருக்கு. ஜஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நிறுத்திட்டு, நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறதால நிறுத்திக்கிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு ஸ்க்ராப் பண்ணி ஃபுல்லுத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக விகரஸாக நம்ம ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பொறுமையாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகே? எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கான்னு. மெயினாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சம்டைம்ஸ் கீழே பாட்டமில் போய் ஒட்டிக்கும். ஸ்டாண்ட் மிக்சரில் மெயினாக ஒட்டிக்கும். ஏன்னா அந்த பிளேடு கீழே வரைக்கும் இது ஸ்டிக் ஆகாது அதனால். ஸோ இப்போ நம்ம நல்லா செக் பண்ணிவிட்டு இதை நான் 7 inch டின்னில் போர் பண்ணிவிட்டு 170 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 45 மினிட்ஸ் நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஜஸ்ட்டு ஒரு ஸ்கூயர் உங்களோட இது இருக்கு இல்லையா, டூத் பிக்கு, அதில் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டால் போதும். டேப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய கேக் பேக் ஆகி வந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து டிமோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிமோல் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி எடுத்து அப்படியே பண்ணிக்கோங்க. இது லூஸ் பாட்டமு. ரெண்டாவது பார்ச்மெண்ட் பேப்பர் நான் அன்பிளீச்சுடு போட்டிருக்கேன். அதாவது அந்த ப்ரௌன் கலரு, அது சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்டிக் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் மோஸ்ட்லி ஒயிட் பார்ச்மெண்ட் பேப்பரே யூஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தால். ஸோ இப்போ நான் இதை டிமோல் பண்ணிட்டேன். இதை அப்படியே ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா விட்டுருவேன். அதே மாதிரி சூடாக பார்ச்மெண்ட் பேப்பர் எடுக்கும்போது சூடாக இருக்கும்போது பொறுமையாக பார்த்து எடுங்க. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் லெவலர் வச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய கேக் ரூம் டெம்பரேச்சர் வந்துச்சு. ஸோ நான் கேக் ஸ்லைசர் வச்சு இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் லெவலர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கேக் ஸ்லைசரோ இல்லை நீங்கள் நைஃபில் வச்சு கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக வேணும்னா இந்த மாதிரி கேக் லெவலர் அந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கார்னரில் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். இல்லை ஓகேங்களா? ஏன்னா கார்னரில் அந்த திக்னஸ் இருக்கும். அப்போ டக்குன்னு உள்ளே இருக்க அந்த சாஃப்டான பீஸையும் அது பிரேக் பண்ணிவிடும். ஓகே?
எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த கேக் க்ரம்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போது செகண்ட் ஸ்லைஸும் நான் எடுத்துட்டேன். தேர்ட் ஸ்லைஸ் வந்து அதை மேலே இருக்கிறத நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இதுலேயும் ரொம்ப டோம் ஷேப்பாக இருந்துச்சுன்னா இதே கேக் லெவலர் வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி வந்து எப்பவும் போல் ஸ்லைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் அது வந்து இதுவாகி வந்துடும், ஸ்லைஸ் ஆகி வந்துடும். ஓகேங்களா, ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனும் தட்டிக்கோங்க.